சொல்லுங்க. அப்ப நீ ஸ்கூல்ல வச்சு இது உனக்கா ஒரு ஒண்ணுல நீதிராஜன் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு. இந்த கெச்சம் வந்து இவர் தான் நடத்துறாரு. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா 1000 ரூபாய் ஏன் கேக்குறேன்னா பில்லு கொடுக்கல, பணம் வாங்கலையா? தவறான கருத்தா? அதெல்லாம் கருத்து தவறானதா பண்ண கிடையாது. இதை வந்து பிள்ளைய வந்து தூக்கிட்டு போன்றாங்க, ஸ்கூல்ல இருந்து பிள்ளைய வந்து கூட்டிட்டு போன்றாங்க. இந்த நீதிராஜன் ஸ்கூல்ல வந்து நான் பில்லு கேட்டதுனால நான் காசு கொடுக்கல, 1000 ரூபாய் கொடுக்கல. பில்லு கேட்டதுனால நான் 1000 ரூபாய் கொடுக்கல. ஆனா இவர் வந்து என்ன சொல்றாரு? அப்ப 1000 ரூபாய் கொடுக்கலன்னா நீ வந்து பிள்ளைய கூட்டு போனா என்ன அர்த்தம்? இதுல விடக்கூடாது, என்ன தப்பா? அப்ப கேள்வி கேட்கக்கூடாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல? அப்ப வந்து இவர் வந்து பிள்ளைய கூட்டு. வணக்கம், உங்கள் இவர தமிழன் மருந்து மாதிரி இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. இது நீதிராஜன், அதாவது மதுரை மாவட்டம் ஜெயந்திபுரம் பாரதியார் ரோடு. அதில் வந்து நீதிராஜன் பாரதி துவக்கப்பள்ளி, அதாவது ஒரு காமராஜர் இருப்பார் நாடார். அப்போ வந்து காமராஜர் வந்து இலவச கல்வியை கொடுத்தவர். அப்படிப்பட்ட அவர் சிலையும் இருக்கு உள்ள ஸ்கூல்ல. நான் வந்து நேற்று ஒரு பேட்டி போட்டிருந்தேன். ஏன்னா நான் என் பிள்ளைய வந்து ரெண்டாவது முதல் வகுப்புல இருந்து 2ஆம் வகுப்பு போகுது. அப்போ போறப்ப வந்து 1000 ரூபாய் கேட்குறாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு உண்டான ரிசிப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அது கிடையாது, நாங்கள் வருஷமா வந்து நாங்கள் 1000 ரூபா வாங்குறோம். இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் போட்டுட்டேன் நேத்தேவும், அவங்க 1000 ரூபா கேட்டதும் எங்க வீட்டில் கேட்டது, எங்க பாப்பாட்ட வந்து கேட்டது. அதனால வந்து 1000 ரூபா கொடுத்தாத்தே ஸ்கூல்ல சேர்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதை நான் வந்து நேத்தே வந்து பேட்டி கொடுத்துட்டேன். 3/6/2026 பேட்டி போட்டுட்டேன். இன்னைக்கு 4/6/2026 இன்னைக்கு ஸ்கூல் தொடங்குற நாள். இந்த நாள்லையும் போய் கேட்குறேன். இந்த ஓனர் வந்து, அந்த ஸ்கூல் நடத்துகிற ஓனர் வந்து என்ன பேசுறாருன்னு வருங்க. நாங்கள் வந்து 1000 ரூபாயும் கேட்கல, 1000 ரூபாயும் அவரு கொடுக்கல. நான் ரிசிப்ட் கேட்டதுனாலதான் நான் 1000 ரூபாய் கொடுக்கல. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா அதுக்கு உண்டான ரிசிப்ட் கொடுக்கணும். அதனாலதான் நான் 1000 ரூபாய் கொடுக்கல. ஆனா எல்லா பெற்றோர்களிடம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க, 1000 ரூபாய் வாங்கிட்டு தான் உள்ள விட்டுருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க இந்த வீடியோவில். இந்த மாதிரி வந்து பொய்யான, இவர் தான் வந்து பொய்யா சொல்றாரு. உண்மை சம்பவம். அதாவது ஒரு கவர்மெண்ட் இது நடத்தி வராங்க அப்படின்னா கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க. கவர்மெண்ட்ல இருந்து பண்டு நிதி வந்துடுது. பெயிண்ட் அடிக்கணும், ஆயாவுக்கு சம்பளம் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னாலும் நீங்க வந்து அந்த ரிசிப்ட் கொடுக்கணும்ல, ஸ்கூல் நேம்ல, இப்போ ஸ்கூல் நேம் கொடுக்கணும்ல. இப்போ எங்க வீட்டு பிள்ளை வந்து சுபலட்சுமி, நல்லா பார்த்துக்குங்க, சுபலட்சுமி 1ஆவதுல இருந்து 2ஆவது போகுது. இது வந்து இவங்க கொடுத்த மாணவர் கையேடு, நல்லா பார்த்துக்குங்க. இதுல வந்து பாருங்க, ஒண்ணு கூட இவங்க இது பண்ணவே இல்லை. இந்த டைரியில பூராமே எப்படி இந்த 1ஆம் வகுப்புல இதுன்றப்ப, அதாவது பெட்ரோல் இவங்க என்னென்ன இது பண்றாங்க, பெட்ரோல் நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா, பெட்ரோல் வீட்டுல நாங்க நல்லா அதாவது ஆசிரியர்கள் நல்லா சொல்லி தராங்களா அப்படின்றத வந்து இந்த டைரியில ஒவ்வொன்றா எழுதி இது பண்றாங்க. இதை கொண்டு வர வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால இன்னைக்கு போய் அது பேசுனப்போ வந்து 1000 ரூபாய் கேட்குறீங்க, ரிசிப்ட் கொடுங்க அப்படின்றதுக்கு அது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, குழந்தைய கூட்டுட்டு போ, குழந்தைய வந்து அப்படி ஒன்றும் தேவையில்ல, நீ கூட்டுட்டு போ அப்படின்னு சொன்னா, இது என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல எவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு பாருங்க. அதனால வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும். அதிகமாக ஷேர் பண்ணுங்க. கல்வித்துறை இந்த அதிகாரிகள் பூராமே இந்த வீடியோவை பார்த்து நீதிராஜன், இந்த மதுரை மாவட்டம் நீதிராஜன் பாரதி துவக்கப்பள்ளியை வந்து நடவடிக்கை எடுக்கணும். கவர்மெண்ட்டுன்னு சொல்லி வர்ற ஏழை பிள்ளைகள்கிட்ட வந்து காசு கேட்டு பெற்றோர்களை துன்புறுத்துறாங்க, பெரிய அவமானப்படுத்துறாங்க. அதுவும் வீட்டு பெண்கள்லாம் போனா வந்து ஏதோ அடிமைத்தனமா வந்து கேள்வி பதில சொல்றது, ரொம்ப ரொம்ப அராஜகமா இது பண்றாங்க. கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இவ்வளவு நடத்துறப்ப வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் காசுன்னு இது பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலை தேடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும், கவர்மெண்ட் வேலை பார்க்கணும், பிரைவேட் ஸ்கூல்ல போயிட்டு கவர்மெண்ட் வேலையை தேடுறாங்க. அப்படி இல்லாம நம்ம பிள்ளைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்றது. இதெல்லாம் வந்து 1000 ரூபா கூட இல்லையா அம்மையா இருந்திருக்கீங்கன்னு வீட்டுக்கார மட்டும் கேட்டுருக்காங்க.
ஆ? என்னங்கடா எவ்வளவு ஒரு கீழ்த்தனமா வந்து செயல்படுறாங்கன்றத இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க. அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும். அனைத்து அதிகாரிகளுக்கும் சேரணும். நன்றி ப்ரோ.